செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் மனைவியை சரமாரியாக கணவன் வெட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சிவன் பாண்டி என்பவரது மகன் பாலமுருகன், அவரது மனைவி ஸ்ரீபிரியா, இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றன. 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 1 பெண் குழந்தைகள் என 3 குழந்தைகள் உள்ள நிலையில 3 குழந்தைகளையும் நெல்லையில் உள்ள தனது கணவர் வீட்டில் வைத்துவிட்டு கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களை பிரிந்து ஸ்ரீபிரியா கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கோவை காந்திபுரம் வந்துள்ளார். இவர் கோவை காந்திபுரம் பகுதியில் ஒரு தனியார் மகளிர் விடுதியில் தங்கி இங்கு கோவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில அந்த பாலமுருகனுடைய உறவினரான சகோதரர் இசக்கி ராஜா என்பவருக்கும் ஸ்ரீபிரியாவிற்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே தகாத உறவு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு இசக்கி ராஜா தனக்கும் ஸ்ரீபிரியாவிற்கும் இடையே இருந்த தனிமையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பாலமுருகனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாலமுருகன் நேற்று காலை கோவைக்கு வந்திருக்கிறார். கோவைக்கு வந்து தனது மனைவி தங்கியிருக்கும் இடத்தை தேடி வந்த நிலையில அவர் காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மகளிர் விடுதியில் தங்கி பணியாற்றி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை அந்த மகளிர் விடுதிக்கு வந்த பாலமுருகன் தனது மனைவியை அழைத்து பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்கிறார். மேலும் அந்த இளம்பெண் ஸ்ரீபிரியாவினுடைய தாய் மாமனையும் உடன் அழைத்து வந்திருக்கிறார். அவரை உடன் அழைத்து வந்துதான் பேச்சுவார்த்தைக்கு வா, வீட்டிற்கு வா என்று அழைத்த போது ஸ்ரீபிரியா வீட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த பாலமுருகன் ஏற்கனவே தான் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்த அரிவாளை வைத்து சரமாரியாக அவரது தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டியிருக்கிறார். அந்த வெட்டிய வேகத்திலேயே அந்த ஸ்ரீபிரியா சம்பவ இடத்திலேயே, குறிப்பாக அந்த விடுதி வளாகத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பலியாகி இருக்கிறார். கிடந்த நிலையில காவல்துறையினர் வரும் வரைக்கும் அதே இடத்தில் தங்கி இருந்திருக்கிறார். அந்த விடுதியில் இருந்த சில பெண்கள் காவல்துறையினருக்கு உடனடியாக அழைத்த தகவலின் அடிப்படையில காவல்துறையினர் ரத்னபுரி காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். சம்பவ இடத்திற்கு வரும்போது இந்த பாலமுருகன் விடுதி வளாகத்திலேயே நின்று கொண்டிருந்த நிலையில அவரை பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சடலம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கக்கூடிய இந்த ஸ்ரீபிரியாவின் சடலத்தை மீட்டு தற்பொழுது அந்த பகுதியிலேயே வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காந்திபுரம் பகுதி என்பது எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்தில் ஒரு மகளிர் விடுதி வளாகத்திலேயே வைத்து ஒரு இளம்பெண்ணை சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளம் பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.